அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 12ஆம் வசனம் 13வது வசனத்தையும் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சகோதரரே, நாங்கள் இந்த 12வது வசனத்தில் நாங்கள் 12 சத்தியங்களை படித்து இருக்கிறோம். இன்றைக்கும் 13வது சத்தியத்தை நாங்கள் 12வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த சத்தியம் பிசாசுகள் பல உண்டு, பிசாசுகள் அநேகம் உண்டு, பிசாசுகள் அநேகம் உண்டு. The devils are many. There are many devils. எப்படி இந்த வசனத்திலிருந்து நாங்கள் அதை எடுக்கிறோம், உயிர்த்தறிகிறோம்? அது நாம பார்த்த துரைத்தனங்களோடும், அது பெண்மை ப்ளூரல் இருக்கு, துரைத்தனங்கள், பிரின்சிபாலிட்டிஸ், துரைத்தனத்தோடு இல்லை, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பவர்ஸ், பவர் இல்லை, பெண்மை, லோக அதிபதிகள், வேர்ட்லி கவர்னர்ஸ், கவர்னர் இல்லை, ஆவிகள், ஸ்பிரிட்ஸ், ஸ்பிரிட் இல்ல, ஒருமையில இல்ல, பரிசுத்தாவியினர் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் பெண்மையில ப்ளூரல்ல இருக்குது. அதனால பிசாசுகள் என்று சொல்லுற அந்த சொற்பதத்தில் இருந்து நாங்கள் விளங்குறோம், ஒரு பிசாசு இல்ல, பிசாசுகள் மெனி டெவில்ஸ், பல பிசாசுகள் இருக்கு. எவ்வளவு பிசாசு வேதம் எங்களுக்கு அதை சொல்ல இல்லை. எங்களுக்கு ஒரே மனுஷனுக்குள்ள நாங்கள் லேகியோன் நாயும் அது இருக்கலாம். லேகியோன் என்று சொல்றது இங்கிலீஷ்ல லிஜன், லிஜன் என்று லீஜன், லீஜன் என்றா 6000 பேர். ஒரு மனுஷனுக்குள்ள 6000 ஆவிகள் இருந்து கொண்டிருக்கு. அதனால ஒரு மனுஷிக்கிற 7 பேயும் இருக்கலாம். மாதிரி நாம அது எவ்வளவு ஆவிகள் எத்தனை இருக்குது எங்களுக்கு வேதம் அதுல பற்றி எண்ணிக்கையில் ஒன்றும் கதைக்க இல்லை. ஆனா ஒன்ன மட்டும் அது தெளிவா சொல்லி பரிசுத்தாவியார் எழுதிய அது எக்கச்சக்கம், அது சரியான கூட வெளிப்படுத்தல நாம பார்க்கல. அத அந்த படம் எங்களுக்கு காட்டப்படுது. அது ஹெலிஷ் ஸ்பிரிட்ஸ், அதாவது பாதாள ஆவிகள் என்று சொல்லிக்கலாம். அதனுடைய எண்ணிக்கை அது சரியான பெருசாக எங்களுக்கு அந்த படம் ஒன்று காட்டப்படுது. எல்லாம் அப்ப வெளிப்படுத்தல் 12:7, லூக்கா 8:2, கமா 30 நான் கதைச்ச அந்த ஆவிகள், லேகியோன், 7 பிசாசுகள் எல்லாம். அடுத்தது பாதாளத்தின் நிறைய ஆவிகள். அதனால எங்களுக்கு அந்த அளவு தான் வேதம் கதைக்கிறது. அதுல பல விஷயங்கள் பல நிறைய இருக்க வேண்டது மட்டும். ஆனா அத பல பேர் சில பேர் எங்களுக்கு அதை
ஒவ்வொன்றிலையும் எத்தனை இருக்குமெண்டெல்லாம் சும்மா சும்மா கணக்கு போட்டுலாம் காட்டியிருக்கிறேன் நான். ஆனா அந்த சின்ன பிள்ளை ஞானஸ்நானம் மாதிரி பைபிள்ல அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படி பிசாசுகள் எத்தனை இருக்கும் என்று கணக்கு போடுறதுக்கு நாம எத்தனையோ தரம் இவ்வளவா வாசிக்கிறோம். எங்களுக்கு மேலோட்டமாயும் மேலாலையும் இல்ல, உள்ளால பூந்து வாசிக்கிறதுக்கும் இல்லை. அப்படி அவருடைய கணிப்பு அப்ப இதில் அவ்வளவு பிசாசுகள் அது நிறைய அநேக பிசாசுகள் இருக்கு. அப்ப ஆனா இந்த பிசாசுகளுடைய எண்ணிக்கையை விட பரிசுத்த தூதர்களுடைய எண்ணிக்கை அதை விட கூட. நாம 3-1 விழுத்து கொண்டு விழுந்தா 3-2 மிச்சமா போய் இருக்கணும். ஆப்கோர்ஸ் அப்ப வெளிப்படுத்தல அதுவும் ஒரு படம் எங்களுக்கு காட்டப்பட்டது இல்ல. அது வானத்துல இருந்து 3 சேனையோட அது விழுந்தது. அப்ப 3-2 அப்ப கூட அப்ப மிகாவேல் கேப்ரியல் ஆக்களினுடைய படைகள் அது இதுகளை விட சேர்க்க அத பவுல் அப்போஸ்தலன் எபிரேயருக்கு எழுதுற 12:22 எப்படி சொல்ற? எபிரேயர் 12:22 1000-10,000 தேவதூதர்களிடத்துக்கு 1000-10,000 தேவதூதர்களிடத்துக்கு. அதாவது அது இன்நம்பரபிள் கம்பெனி. அது எண்ணி முடியாத அந்த நல்ல ஆவிகள் தேவதூதர்கள். அப்ப இப்படி இருக்கிற அப்ப சில நேரம் நாம யோசிக்கலாம், பேதுருடைய நிருபத்தில் பேதுரு எழுதிய கொண்டு பேர் 5:7 பிசாசை எதிர்த்து இல்லைங்கள் அவன் ஓடி போவான் என்ற அந்த ஒருமையில கதைக்கிற இடங்களும் எங்களுக்கு இருக்கு. பிசாசு அவரிடம் வந்து இந்த கல்லுகளை அப்பமாக்கம் நீர் சாப்பிடும் என்று சொல்லிச்சு. பிசாசுகள் என்று அங்க சொல்லப்பட இல்லை, பிசாசு வந்து. அப்ப எங்களுக்கு தெரியும் வேதத்துல பல பிசாசுகள் இருக்குது. அதுல பொதுவாக அந்த குறிப்பான பகுதிகள் 1-2 நாம இப்ப கதை இயேசுவிடம் மாறது அல்லது பேதுரு கதைக்கிற அந்த அது வந்து பொதுவாக அந்த லீடர் ஹெட் ஆஃப் த டெவில்ஸ் தான் பொதுவாக நாம அதுல குறிக்கிறோம். எல்லா பிசாசுகளுக்கும் ஒரு தலைவன் இருக்கத்தானே இருக்குதான், அது பைபிள் சொல்லுதான். அப்ப அந்த ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறதுக்கு வந்த அந்த பேய், அந்த ஆதி முதல் இருக்கிற அந்த பிசாசு, அது அந்த லீடர். அதனால அதை எதிர்க்கிறதுக்கும் எங்களால முடியும் என்றதான் அந்த வசனங்கள் சொல்லு. மாறாக பிசாசு ஒன்றுதான் இருக்குது என்று வேதம் அதில இருந்து நமக்கு படிப்பிக்கிறது இல்லை. அது நேரம் இன்னும் ஒன்று பிசாசு என்று சொல்லுற அந்த சொல்லு இட்ஸ் எ கலெக்டிவ் நவுன். அதாவது அது ஒரு தன்மை பெயர் சொல்லாது. அதனால டெவில் என்று சொன்னாலே அல்லது பிசாசு என்று சொன்னாலே அதுக்குள்ள நிறைய இருக்கு. அப்படி தமிழ்ல நாம பல சொல்லுகள் படிக்கிறோம் நாங்கள். அது அது ஆசிரியர், வைத்தியர், இதெல்லாம் அந்த தன்னை பேச்சொற்கள். வைத்தியர்கள் என்று நாம சொல்றது, வைத்தியர் என்றாலே அங்க எல்லாரும் வந்துருவீங்க. ஆசிரியர் என்று சொன்னா அது அதுக்குள்ள எல்லாரும் வருவீனம், அடங்குவீனம். அதே நேரம் சில இடங்களில் நாங்கள் தனிச்சமால சொல்றோம் நாங்க. அது ஆசிரியன், ஆசிரியை, ஆசிரியர் என்றா அதுக்குள்ள எல்லாரும் அடங்குவீனம். ஆனா அதே நேரம் அந்த ஆசிரியர் தான் அப்படி சொன்னவர் என்று நாங்கள் சொல்றோம் நாங்க. அப்ப
அந்த கலெக்டிவ் நவுன் என்று நாம் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றால நாம சொல்றது. ஆனா சிங்குலர் போல அது இருக்கும் கதைக்கிற நாம. அப்ப பிசாசும் அப்படித்தான். அந்த சொல்லு பிசாசு என்ற வரையில் நாம் சொல்ல ஒன்றுதான் வந்து நிற்குது, அது எல்லாத்தையும் அது குறிக்க முடியும். அதனால இந்த இடத்துல நம்மட சொல்ற உபதேசம் சத்தியம். பிசாசுகள் பல, அநேகம் பிசாசுகள் உண்டு என்று சொல்லுற சத்தியத்துக்கு முரணாக பைபிள்ல ஒன்றுமே இல்லை. அதனால நாங்கள் நாம சில அந்த யுத்தங்களில் நடக்கல முந்தி இங்கிலாந்து டர்க்குக்கு எதிராக சண்டை போட்டது. அங்க இங்கிலாந்து என்று நாம சொல்றது ஒன்றுதான், ஒன்று. டர்க்கு நாம சொல்றது ஒருமையில தான். ஆனா இங்கிலாந்துல இருந்து ஒரு ஆள் போய் சண்டை பிடிக்கல. அது நிறைய பேர் இங்கிலாந்துடைய ஆர்மி அங்க இருக்கு. அதுல அங்க நாம ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை பிடிக்கிறது என்று நம்ம ரஷ்யா உக்ரைன் என்று ஒருமையில சொல்லியிருக்கல. அதனுடைய அங்க அது அங்க இருக்கிற பலரை அது உள்ளடக்கிதான் நாம அந்த ஒருமை பேர்ல கதைச்சு கொண்டிருக்கிறோம் ஒரு சொல்லுல. சோ அதே மாதிரி பிசாசு, அத பிசாசு என்று கதை கேட்கல. அங்க அதுக்குள்ள நிறையவே இருக்குது முழங்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பிரின்சிபாலிட்டிஸ், துரைத்தனங்கள் என்று நாம சொன்னாலும் அது பலதுகளை சொல்லுது. அதுல துரைத்தனம் என்று கதை கேட்கல. அதுல இருந்து விளங்கணும் பிசாசுக்கு பல துரைத்தனங்கள் இருக்க வேண்டும் என்ற வேதம் அந்த ஒன்றுக்கிலேயே நிறைய விஷயத்தை உள்ளடக்கி அந்த சொல்லுனூடாக எங்களுக்கு கதைச்சிருக்கு. அதனால இப்ப இந்த சத்தியத்தில் இருந்து, அதாவது பிசாசுகள் அநேகம் பல என்கிற சத்தியத்திலிருந்து நாங்கள் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்றது? ஒன்று, பிசாசுகளின் எண்ணிக்கை அநேகமாயிருப்பது அவைகளை அதிக பயங்கரமாக்குகிறது. பிசாசுகளின் எண்ணிக்கை அநேகமாயிருப்பது அவைகளை அதிக பயங்கரமாக்குகிறது. ரெண்டு ராஜாக்கள் 6:15 அந்த சிரியருடைய தண்டு வந்து நின்றார். அந்த சிரியருடைய அந்த சேனை அங்க எலிசாவை பிடிக்கிறது. இப்ப அதுல அத பார்த்த உடனே எலிசாவினுடைய வேலைக்காரன் எப்படி கத்துனா, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். உண்மையில பிசாசினுடைய அந்த சேனைகள் சீரியட்டோட எத்தனையோ 1000-10,000 மடங்கு. அப்ப நாங்கள் அந்த இந்த மடங்குகளை வேதம் காட்டுறத பார்க்கல. நாம எத்தனை பேர் ஒரு கிறிஸ்தவனை சோதிக்கிறதுக்கு சுத்தி நிற்க முடியும்? ஒரு விசுவாசிய விழுத்துறதுக்கு எத்தனை பேர்கள் அந்த பிசாசு கூட்டம் நம்மளை சூழ்ந்திருக்க முடியும்? நாம ஒன்றுதான் நிக்கலாம். இல்ல இல்ல, அதே ஒரு ஆளுக்குள்ள 7 பேர் இருக்க முடியுமெண்டா நம்மளை சோதிக்கிறதுக்கு ஏன் 7 பேர் நிற்க கூடாது? நமக்கு உள்ள இல்ல. ஒரு மனுஷனுக்குள்ள 6600 சொச்சமல் ஒரு லேகியோன் இருக்க முடியுமெண்டா நம்மளை சுத்தி 6000 பேன் நம்மளோட ஏன் போரிடக்கூடாது? அப்ப எவ்வளவு பயங்கரமான போராட்டத்துல நாம ஒவ்வொரு ஆட்களும் ஈடுபட்டு கொண்டு இருக்கோம், உங்களோட கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவிகளோட. அப்ப நாங்கள் உண்மையில ஆண்டவங்களோட கண்ணை திறந்தா எலிசாட வேலை கிழமத்தை நாமளும் ஐயோ இந்த ஆண்டவரே என்ன செய்ய போறோம் நாங்கள் இதுகளோட. ஆனா எலிசா காட்டுன மாதிரி டேய் ஆண்டவரே வந்து கண்ணை திறந்து விடுமெண்டா அங்கால பார்த்தா என்ன, பயப்படாத
அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென். அப்ப அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். பிசாசுகளுக்கு எக்கச்சக்கம் என்றா தேவதூதர்கள் அதை விட எக்கச்சக்கம். கிறிஸ்துவனுடைய பேனருக்கு கீழே நாம போட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவனுடைய கொடிக்கு கீழே. அப்ப ஒரு நாளும் அவர் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்ச பேய்கள் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு நம்மளோட போர் கொடுக்க வந்தாலும் நாங்கள் எங்கள் மேல் பறக்கிற அந்த நேசக்கொடிய ஆற்ற பேர்ல பறந்து கொண்டிருக்கு கிறிஸ்துனாலே அதுகளுக்கு பெரும் ஏன் எங்களை கொல்லவா அழிக்கவா வந்துட்டீர்கள் அப்பவே கத்துனதுகள். அதனால நாம சிலவளை கத்துவது ஐயோ கடவுளை இப்படி எக்கச்சக்கமா நம்மள போற வாரடம்லாம் சுத்தி கொண்டு நிக்குதுகளே என்ன செய்யற நமக்கு ரெண்டு முக்கியமான பலம் நமக்கு இருக்குது. ரெண்டு பலம் இந்த போராட்டத்தில் நமக்கு இருக்குது. ஒன்று அவைகளோட இருக்கிறத பார்க்கல நம்மோட இருக்கிறவர்கள் அதிகம். அது முதலாவது விஷயம் நாம விளங்கி கொள்ளுறோம். அது நம்முடைய பலம். இரண்டாவது ஒன்று சாமுவேல் 14:6 ஜோனத்தான் சொன்ன மாதிரி 1 சாமுவேல் 14:6 அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஆமென் ஆமென். இது இரண்டாவது பலம். கொஞ்ச பேரை அநேகரை அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை இல்லை. பலரை கொண்டோ கொஞ்ச பேரை கொண்டோ ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு எந்த மட்டுப்பாடுகளும் இல்லை. There is no restraint to the Lord to save by many or by few. கனவேரோ கொஞ்சம் பேரோ ரட்சிக்கிறோம் என்று இறங்கிட்டா கர்த்தருக்கு ஆக்கள் எண்ணிக்கை ஒரு தடை இல்லை. அதனால இந்த ரெண்டு பலமும் நமக்கு இருக்கிறபடியால நாங்கள் பிசாசுகளுடைய எண்ணிக்கையில் அதுகள் கூட இருக்கிறபடியால் அதனுடைய பயங்கரம் அதிகம்தான். அந்த பயங்கரத்தை பார்த்து பார்த்து விளங்கி கொண்டு அதனால நாம மயங்கி மூர்ச்சியாகி விட வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு ரெண்டு பெரிய பலம் இருக்குது. ஒன்று அவைகளோடு இருக்கிற பார்க்கல நம்மளோடு இருக்கிற ஆக்கள் நிறைய. அப்ப அதை குறித்து நாம கொஞ்சம் யோசிக்கல. அப்ப அந்த முதலாவது பலம் more good angels than evil angels. தீய தூதர்களை விட நல்ல தூதர்கள் தான் அதிகம். அது எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. மிகாவேலினுடைய சேனைகள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாத்தையும் வென்று கொண்டு வர்றதுக்கு போதும். கப்ரியேலுடைய சேனைகள் அடிவாட்டில் இறங்கி செய்தி கொண்டு வரைக்கல அதை நிப்பாற்றுறதுக்கு அதுகள் பிரயத்தனம் பண்ணினாலும் பேய்களினுடைய அந்த சேனைகள் மிகாவேலும் சேனையும் இறங்கினா கட்டாயம் வெற்றிதான். அது எங்களுக்கு வேதம் திருப்பி திருப்பி தானியல் புத்தகத்தில் காட்டுது. அல்லது நம்மளோட ஒரு லேகியம் தான் பேய்கள் நம்மளோட ஒரு ஆளோட போடுறதுக்கு இறங்கி இருக்குதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏதாப்பா நான் இந்த பிதாவை வேண்டிக் கொண்டா 12 லேகியோனுக்கு அதிகமாக அவர் இப்ப எனக்கு சப்ளை அனுப்ப மாட்டாருன்னு உனக்கு தெரியாது. ஏறக்குறைய 80,000 ஏறக்குறைய 80,000 தேவதூதர்கள்.
அப்ப 6600 சொச்சம் இந்த லேகியம் நம்பர். அதுல பன்னீர் 672. அப்ப மிச்சம் அந்த 600 அப்படி எடுத்தோம்னு சொன்னாலும் 80,000. ஒரு லேகியோன் தான் அது. அதுல நான் லேகியோன் இவனுக்கு இருக்கிறேன்டா ஆண்டவரே ஒரு 12 லேகியோன் அனுப்பும்டா அவர் அனுப்பிட்டு போற என்ன கிரீசனா நான் பிதாவன் இப்ப இந்த வந்திருக்கிற மாம்சமும் ரத்தத்தையும் விட ஒரு லேகியோன் தான் ஒரு பெரிய சேனையை வந்திருந்தாலும் அவர் எனக்கு 80,000 பேர் இப்ப இறக்குவார் சப்ளை. ஆமா அதே ஒரு தேவதூதனை இறக்கினாலே காணும் 80,000 எதிரிகளை மாம்சத்தையும் அவன் அடிச்சு போட்டுட்டு போவான். எத்தனை அந்த 1,80,000 பேர். எஸ் 1,80,000 பேர். அப்ப ஒரு தூதனுடைய அட்டாக்கு காணும் பல பேரை தாக்கு பிடிக்க பல ஆவிகளை. சரி அப்படித்தான் அது பிரதான பேர் இறங்கி வந்துட்டாலும் எங்களுக்கு அங்க மிகாவேலும் கப்ரியேல் ஆட்களும் இருக்கிறீனும் இனி அவங்களுடைய மிச்ச சேனைகளோட வர்றது. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார் அதுகளோட இருக்கிற பார்க்க நாங்க எங்களோட இருக்கிற ஆட்கள் கூட என்று அந்த வாக்குறுதியை நம்பித்தான் இந்த சண்டையில நாமல் இவ்வளவு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மற்றபடி எங்கட பிறத்தில் ஒன்றும் இந்த பாவத்தோட போராட்டம் பேயோட போராட்டம் உலகத்தோட போராட்டத்தில் ஈடுபட இல்லை. ஏண்டா நாமல் நம்மட பிறத்தை நம்பி ஈடுபட்டோம்னா ஒரே அடியில் நாமல் சரி ஒரே குத்தாய் குத்தட்டுமோன்னு கேட்ட மாதிரி அதில் நம்மளை குத்தி விட்டு ஒரு வேகாலும் நம்மளை முடிக்க. அதனால இந்த சண்டையில அதுகள் நிறைய இருக்கு. அதனால அதனுடைய பயங்கரங்கள் பொல்லாப்புகள் பெருசு என்ற உண்மைதான். ஆனா அதுகளோட இருக்கிற பேய்களோட இருக்கிற ஆவியலை விட பேய் ஆவியலை விட எங்களோட இருக்கிற ஆவிகள் நிறைய என்றதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதில் மத்தேயு 16:26-53 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை எனக்கு அனுப்புங்க. 26:53 தானியேல் 7:10 எபிரேயர் 12:22 எபிரேயர் 12:22 அடுத்த எபிரேயர் 1:14 எங்களுடைய ரட்சிப்புக்காக எங்களுடைய பாதுகாப்புக்காக எங்களோட மீட்புக்காக எங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு தான் அந்த ஆவிகள் இருக்கு தேவதூதர்கள். அப்ப நம்மளை காக்கிறதுக்கு கெட்ட தண்ட சேனைகளை அனுப்பி இருக்கிறார் யுத்தத்துல. அதுல இது முக்கியமான ஒரு பெலம். எங்கட பெலம் என்னன்னு கேட்டா இதுதான் எங்கட பெலம். ஏண்டா பேய்களோட இருக்கிறத விட எங்களோட இருக்கிறாக்க கூட. இரண்டாவது பெலன் அது நாம சொன்ன மாதிரி கடவுளுக்கு ஆட்கள் தொகை ரட்சிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. நம்மளை ரட்சிக்கிறது கடவுளுக்கு ஆட்கள் தொகை அவசியம் இல்லை. அதான் நாம 2 நாளாகம் 14:11 1 சாமுவேல் 14:6 நாங்கள் அதைத்தான் பார்க்கிறோம். 2 நாளாகம் 14:11 ஆசா தந்தனாயை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்களதனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம்.
உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில், அதாவது அந்த பேனருக்கு கீழே ஏராளமான இந்த சேனைக்கு எதிராக வந்து நிற்கிறோம். கேட்டாவே நீர் எங்கள்ட கடவுள், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே என்றார். அதாவது பலமான ஆமியா பலவீனமான ஆமியா என்றது நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு அது ஒரு விஷயம், அது ஒரு விடயமே இல்லை. சரியான ஸ்ட்ராங்கான ஆக்களா பாவங்கள். அதைத்தான் நாம பார்க்கிறோம். தாவீதினுடைய அடிபாடுகள்ல அதைத்தான் நாம படிச்ச நாங்கள் சீரியருடைய தண்டு, பிறகு அங்கால மொசபெத்தேமிய தண்டு, அம்மோனிய மோவாபிய தண்டுகள், கூலி கூப்பிட்ட பெரிய அடிபாட்டாக்கள். எத்தனை பேர் எத்தனை முனையால இறங்கினாலும் தாவீதையும் அவன் படையையும் வெல்றதுக்கு முடிய. ஏனென்றா கடவுளுக்கு சேனைகள் எத்தனை பேர் இருக்கு பார்த்து அவர் ரட்சிக்கிறவர் இல்லை. அவருக்கு தேவை நாம அவற்ற சேனையில இருக்கிறோமா, அவர் சார்ந்து நாம போரிட வந்திருக்கிறோமா. இது நாம யுத்தத்தில் வெல்லுறதுல பற்றி நாம 2021 ஆண்டு அந்த இதுல நாங்கள் படிச்ச, நாங்கள் 2021 அதுகள் எல்லாம் படிச்ச, நாங்கள் போரிடுறதுல பற்றி 2021 ஃபைன். சோ தாவீதுலயும் படிச்சாங்க, மெசியா வேரசன்லயும் படிச்சாங்க. அப்ப இதை நாம பண்ணாமல் அந்த இப்ப இவ்வளவு ஏஐ தொழில்நுட்பங்களோடு அவங்க வேலை செய்யறாங்க, எத்தனை ட்ரோன் அனுப்பி வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய செய்மதிகள் இதுகள் பெற்றும் செயற்கைக்கோள்கள் இருந்தெல்லாம் அவங்களோட பலம் இருக்குது. இதுகளை நாம இன்னொன்று வெல்றது இப்படிப்பட்ட பெரிய அஜஸ்களோட பெரிய ராஜ வியூகங்களோடு என்று நாமல் பயப்படுத்தவில்லை. ஆசா, எசேக்கியா எல்லாரும் அப்படிப்பட்ட பெற்றும் சேனைகளோட போடுறதுக்கு போயிருந்த சரியான கொஞ்ச சனம். சோ பூமியும் அதன் குடிகளும் அதனுடைய நிறைவும் உலகமும் அதன் முழுவதும் கத்தற்றது. அவருக்கு ஒரு செயற்கைக்கோளை நீங்க அனுப்பின நாசாட விண்கலம் எல்லாம் அவருக்கு ஒரு அவருடைய வாயின் சுவாசத்தால எரிஞ்சு அங்கிருந்து கீழே விடும். அவருக்கு உலகத்தினுடைய எத்தனை இன்னும் இந்த வானத்தினுடைய அகல நீளம் என்னன்றே தெரியாத மனுஷற்ற படைச்சு விட்டவருக்கு முன்னால மனுஷற்ற இந்த ஜுஜிப்பி விளையாட்டுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. கண்ணுக்கு தெரியாத வேகளே அவருக்கு நடுங்கி கொண்டிருக்குது, கோடான கோடி வேகள். கண்ணுக்கு தெரிகிற மனுஷரும் அவரோட கண்ணுக்கு தெரிகிற இந்த டிரான்ஸ்மிஷன்ஸும் மாத்திரம் கடவுள். அதுதான் நாம அதனால கர்த்தர் நம்மளோட சேனையோட இருக்கிறாரான்றதை மட்டும் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா அவற்ற சேனை பரிசுத்தமான சேனை, அதுக்கு சில தகுதிகள் பாடுகள் இருக்குது. அவற்ற சேனைக்கு ஆட்கள் சேர்க்கிறது, அவற்ற சேனையில இருக்கிற ஆட்கள் யாரு என்றெல்லாம் நாங்கள் அப்ப படிச்சிருந்தோம். நாங்கள் சரி, அது நாம பல சேனை பேர் சேர்ந்து நாடு பிடிக்கிறதுக்கு அதை படிச்ச நாம இப்ப நாடொன்னும் பிடிக்கிறதுக்கு பிறகு பார்ப்போம். முதல் நம்மளோட இருக்கிற பர்சனல் இந்த யுத்தத்தில் எப்படி நாமல் வெல்லுறது. ஏண்டா பர்சனல் யுத்தத்தில் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் இதான் பெரும் பிரச்சனை நமக்கு. இதுவெல்லாம் சரியாக நாம நின்றதன் கடவுளும் எங்களுக்கு நிலத்தை நாட்டையும் தர்றதுக்கு அவருக்கு விருப்பமா இருக்கும். ஏன்னா நாம ஆவிக்குரிய யுத்தத்திலே தோத்து போறையாக்களுக்கு நிலத்தை கொடுத்து இன்னும் அதை நாசமாக்குறதா தான் முடியும். அதனாலதான் ஆண்டவர் ஆத்துமாவை காத்து கொண்டிருக்கிற ஒரு சபை கூட்டம், சபை மக்களுக்கு ஒரு நாடு வேணும் என்று கேட்கலாம். கர்த்தர் அதை கொடுக்கிற. அப்படித்தான் இஸ்ரவேலுக்கு அதை கொடுத்தார். ஆபிரகாமுடைய ஆன்மா கிறிஸ்துவோடையும் அவருடைய வாக்குறுதிகளை நம்பி அவருக்கு ஏற்றபடி வாழ்ந்ததால அவருக்கே வாக்கு தத்தம் கொடுத்து சொன்ன, நான் பெரிய சாதி ஆக்குறேன்டா, உனக்கு ஒரு நாடு நான் தருவேன். தாவீதும் அவர் பிறந்து வளரேக்கள இருந்த பெலிஸ்தியரும் அவங்களோட ஒரு ஈட்டியும் ஒரு வாளும் வச்சுக்கொண்டான் அவங்களோட அரசன் ஆண்டுறார். மற்ற ஒரு கையிலையும் ஈட்டியும் இல்லை, வாளுகளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் அடக்குமுறைக்குள்ள ஒரு தினம் கொல்லன் ஒருதன் கூட அங்க இல்ல, இரும்பிலே ஈட்டியல் செய்து வாழ் செய்து விற்கிறது. அப்படி அவங்க பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க பெலிஸ்தியர். எல்லா பக்கத்திலையும் செக் பாயிண்ட், எல்லாம் தானியம்,
கடந்து ஓரம் வாரன் எல்லாம் செக் பண்ணி தான் விடுவான். ஆயால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள பெத்தலேயம் என்ற ஒரு குக்கிராமத்துக்குள்ள ஒரு பழக்கி எடுத்து போட்டு காடு நாடெல்லாம் ஓட விட்டு, அதுவும் ட்ரைனிங்கே இஸ்ரவேல் அரசனாலே அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவன் ஓடி ஓடி ஒழிச்சு எல்லாம் ட்ரைனிங் எடுத்து கடைசியில அவன் சூழ இருந்த வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவன் தான் நிறைவேற்றி முடிச்சான். வேற ஒருவர் நிறைவேற்ற இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிவந்த மேனியும் அழகிய கண்களுமான ஒரு மனுஷன் பார்த்தா இவனெல்லாம் சண்டை குடிப்பானான்னு யோசிக்கிற, என்ன பிஞ்சு பால்மனம் மாறாத குழந்தை மாதிரி கிடக்குன்னு கோலியாத்தே அவனை பார்த்து சொன்னான். அப்படிப்பட்ட இவனெல்லாம் என்னண்டா வெயிலுக்குள்ள ரெண்டவர் மாதிரியே இல்லையால என்ற அந்த மனுஷனை வச்சு கத்தர் பெற்றும் சேனைகளை உடைச்சறிங்க. அதனால அவருக்கு தேவை அவற்ற இதயத்துக்கு ஏற்றவனா மனுஷனா வாழ்றையாக்களோண்டு அதுக்கண்டு வாழ்ந்தா கோடாவோடி பேர்கள் வந்து நின்றாலும் பரிசுத்தாவிய அந்த சேனைகளுக்கு விரோதமா கொடியேற்றி நம்மட கொடிய பறக்க விடுவார் அவருக்கு கீழே. அதுல அதுதான் இந்த அந்த விஷயம். அதுல நாங்கள் அதை மறக்க கூடாது. இந்த ரெண்டு பலம் தான் எங்களுக்கு பிசாசுகள் பலவாயிருக்கிற இந்த சத்தியமும் தான். ஆனா பிசாசுகளுடைய சேனையை விட எங்களோட இருக்கிற சேனை பெருசு. கத்தருக்கு ரட்சிக்கிறதுக்கு எண்ணிக்கை இல்லை அவசியம். அது கொஞ்சம் பேராயிருந்தான அதிகம் பேராயிருந்தான ரட்சிக்கிறது அவருக்கு சிம்பிள் பெயினே. அதனால முற்றுமுடிய எங்களை ரட்சிக்க வல்லவரான கிறிஸ்துவனுடைய பலத்தில் அவற்றை சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு கொண்டு நாமல் எங்களோட குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட சபை வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கையில அவற்ற இந்த பலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தா சரி. எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவற்ற இதயத்துக்கு பிரியமானதை மட்டும் நாம செய்கிறோமா? அது எத்தனை பேர் நம்மளை சூழ்ந்து வந்திருந்தாலும் கத்தர் எங்களுக்காக கொடியேற்றி கொண்டிருப்பார். அதனால அதை நாம மறக்காம அந்த விசுவாசத்தில் அந்த வாக்குறுதியில தொடர்ந்து நாங்கள் வாழ கத்தர் எங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.